உங்க ஜாதகத்துல சூரியன் சித்திரை சுவாதியில இருந்தா, சித்திரையில இருந்தா பூரட்டாதி வந்து முடக்கு நட்சத்திரமாக வரும். சுவாதியில இருந்தா சதயம் முடக்கு நட்சத்திரமாக வரும். இப்போ வந்து இந்த பூரட்டாதி சதயம் எந்த வீட்டுல பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வரும். ஓகேங்களா? கும்ப வீட்டுல வரும். கும்ப வீட்டின் அதிபதி யார் பாத்தீங்கன்னா சனி பகவான். ஸோ முடக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். ஸோ சனி பகவான் முடக்காக வருவார். சரிங்களா? வந்து இங்க கும்ப வீட்டிலே வந்து சந்திரன் போய் உட்கார்ந்தால் என்ன சொல்லும்? சந்திரனால என்ன சொல்லும்? தன்னை சுற்றி உள்ள பெண்கள், தன்னை சுற்றியுள்ள பெண்கள் சொல்லுவோம். தன் தாயார், தன் சகோதரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனைவியை தவிர பிற பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவர்களால் இந்த ஜாதகர் ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாவார். இவர இந்த பெண்களால், தன்னை சுற்றியுள்ள பெண்களால், தன் தாயாரால் இந்த ஜாதகருக்கு ஒரு மன வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். இது வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாரு. அதுல வந்து இவங்க ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்க. இவங்க அம்மா ஆகட்டும், இல்லை அவங்க சகோதரி ஆகட்டும், இல்லை அவங்க மற்ற ஃபேமிலியில் உள்ள பெண்களாகட்டும், இல்லை பிற வெளியில் உள்ள பெண்களாகட்டும், இவர் ஏதாவது ஒரு இவருக்கு வந்து நான் விரும்பி ஒரு காரியத்தை பண்ண நினைக்கும் போது அவங்க வந்து அதுல ஒரு தடையை தாமதத்தை முட்டுக்கட்டை போடுவாங்க. இதுல இந்த ஜாதகர் வந்து அதிக ஏமாற்றத்தை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த சந்திரன் இந்த கும்பராசியில போய் நின்னா இந்த ஜாதகர் இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பார். அடுத்ததாக லக்ன வாரியாக நம்ம பார்த்தோம்னாக்கா, இப்போ வந்து கும்ப வீடு முடக்காச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகர் வந்து ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காருன்னா, ரிஷபத்துக்கு கும்பம் எத்தனாவது இடமாக வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம் இடமாக வருதா? இப்போ ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கும்ப வீடு 10ஆம் பாவமாக வரும். ஸோ இந்த ஜாதகர் என்ன பண்ணுவாங்க? எப்ப பாரு வந்து தொழில வந்து இவருக்கு என்ன தொழில் பண்ணாலும் அவருக்கு வந்து ஒரு லாபமே கிடைக்காது. தொழில வந்து ஒரு நஷ்டத்தை அனுபவிப்பார். இவருக்கு வந்து தொழில வந்து ஒரு நீதி நியாயம் கிடைக்காது. என்ன தொழில் பண்ணாலும் வந்து அவருக்கு என்ன இப்படி இருக்கு, நம்மளால சேமிக்க முடியலையே அப்படின்ட்டு அவரு மிகவும் மன வருத்தப்படுவார். இது வந்து இந்த 10ஆம் இடம் ரிஷப லக்னத்துல பிறந்து கும்ப வீடு முடக்காக வருபவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருந்து கொண்டே இருக்கும். இல்ல ஆமா, இது மீனம் பார்த்துக்கலாம். ஆமா, இப்போ வந்து இப்போ கும்பத்துக்கு இது 10ஆம் பாவமா வருது. இதே நீங்க வந்து சிம்ம லக்னத்துல பிறந்தீங்கன்னா இது வந்து 7ஆம் பாவமாக வரும். சரிங்களா? திருமண தடை, திருமண தாமதம், திருமணத்தில் ஒரு நீதி நியாயம் இவருக்கு கிடைக்காம இருக்குது. அதெல்லாம் வந்து இவருக்கு இந்த ஜாதகத்துல இந்த ஒரு திருமணத்தால் இந்த ஜாதகர் ஒரு அசிங்க அவமானத்தை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானின் தானியமான ஒரு ஜாதக கட்டம் வரைஞ்சிட்டு கும்ப வீட்டுல நீங்க கருப்பு எள்ளை பரப்பி அதன் மேல ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு அந்த கட்டத்தை நீங்க 8 முறை சுற்றி வர வேண்டும். சனி பகவானை நினைத்து நீங்கள் முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்யுமாறு 8 முறை பிரார்த்தனை செய்து சுற்றி வர வேண்டும். எப்ப பண்ணலாம்னா நீங்க அதுவும் சனிக்கிழமை சனி ஹோரையில பண்ணுங்க. இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். இது வந்து எளிய தாந்திரிக முறை பரிகாரம். அடுத்ததாக அந்த கருப்பு எள்ளை மற்ற எள்ளோட மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தானம் கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக இதுக்குண்டான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில உள்ள அழகர் கோவில். அழகர் கோவில் மதுரை. சரிங்களா? ஸோ இது வந்து இப்போ அழகர் கோயிலுக்கு நீங்க எப்போ போகலான்னா,
சனிக்கிழமை போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். இல்லைன்னா கௌலவ கரணம் நடைமுறை உள்ள நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா தன் முடக்கு தோஷம் படிப்படியாக நிவர்த்தியாகும். ஸோ நம்ம இவ்வளோ டைமும் கும்ப ராசி லக்ன நேரலுக்கு உண்டான கும்ப வீடு முடக்கானால் அதற்குண்டான பாதிப்பு என்ன பாதிப்பை தரும், அதற்குண்டான பரிகாரத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்ததாக மீனத்துக்கு பார்த்துக்கலாம். மீன ராசி லக்ன நேரலுக்கு உண்டான